வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமல். காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டம் பவானிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வருகை. ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு 385 ஆசிரியர்கள் தேர்வு. மத்திய அரசு வழங்கும் விருதுக்கு தமிழகத்திலிருந்து ஒருவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியின் தாயார் மறைவு. பிரதமர் மோடி இரங்கல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 40 ரன்கள் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வீழ்த்தியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசு வழங்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு மாநிலம் முழுவதிலும் இருந்து 385 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு மத்திய மாநில அரசுகளின் சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவர். அதன்படி தமிழக அரசு வழங்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு ஆசிரியர்கள் 385 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு வழங்கும் விருதுக்கு தமிழகத்திலிருந்து ஒருவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று முதல் 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கார், வேன், ஜீப்புகளுக்கு 5 ரூபாயும், ட்ரக், பஸ், பல அச்சுகள் கொண்ட வாகனங்களுக்கு 150 ரூபாய் வரையும் உயரவுள்ளது. திருச்சி சமயபுரம், கரூர் மணவாசி, தஞ்சை வாழவந்தான் கோட்டை, மதுரை எலியார்பதி, சேலம் ஓமலூர், விழுப்புரம் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, செங்குறிச்சி உட்பட 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொருட்கள் காட்சியப்படுத்தப்படும் என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். கீழடியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு அருங்காட்சியகத்தில் 10,210 பொருட்கள் காட்சியப்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். எந்தெந்த பொருள்களெல்லாம் சுவரிலே காட்சிப்படுத்துவது, எந்தெந்த பொருள்களெல்லாம் டேபிள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி இந்த தொழில் புரட்சியில் இருக்கிற பல்வேறு வகைய பொருள்களை பயன்படுத்தி அதை காட்சிப்படுத்துவது என்ன என்பதைத்தான் இப்பொழுது தொடர்ந்து அந்த பணிகளில் அரசின் சார்பாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏறத்தாழ 10,210 பொருள்களை இங்கே காட்சிப்படுத்துவதாக இப்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுடன் அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி புரிதலை ஏற்படுத்தும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் நல்ல மனநிலையோடு தான் இருக்கிறாங்க. ஒரு 13 ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த 13 ஊரில் ஒரு சில ஊர்களில் இன்னும் சொல்லிக்கொள்ளா இன்னும் நாங்கள் அவங்களை தெளிவு வைப்போம். பெரும்பான்மையானவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தான் இருக்கிறார்கள். 1-2 இடங்களில் இருக்கிறத மீண்டும் அவளை போய் சந்தித்து நாங்கள் அரசாங்கம் என்னென்ன செலவு செய்கிறோம் என்பதை மறுபடியும் அவளுக்கு தெளிவுபடுத்தி அவளை இதில் உடன்பாடு கொண்டு இருக்க இந்த அரசாங்கம் முயற்சி செய்யும். சிறுபான்மையினருக்கு வாழ்த்து சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுபான்மை மதத்தவர் சார்ந்த விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய முதல்வர் ஏன் விநாயகர் சதுர்த்தி மாதிரி தீபாவளி மாதிரி இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை அவர் ஒதுக்குகிறார்? இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இது தெளிவுபடுத்த வேண்டியது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான். திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக உங்களிடம் நாங்கள் வாழ்த்து கேட்கவில்லை. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக அத்தனை மக்களுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் திரும்ப திரும்ப இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக கோவில் என்று கூறும் எடப்பாடி தரப்பினர் எதற்காக அதனை பூட்டி வைத்தீர்கள் என ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி கேள்வி எழுப்பினார். கோயில் தானே, தலைவரும் அம்மாவிற்கு இடம் தானே, ஏன் பூட்டி வச்சிங்க? கோயிலை வில்லேஜ் சைடில் பூட்டினா என்ன விழும்? தான் விழும். எதுக்காக பூட்டி வச்சிங்க அந்த கோயிலை? யார் செய்வாங்க இந்த வேலையை? பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஃப்ரண்ட்டு கேட்டை பூட்டி, பேக் கேட்டை பூட்டி வேலை செய்கிறவங்க கீ எடுத்துகிட்டு ஓடுவாங்களா? அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் அண்ணன் எவ்வளோ அழகாக சொல்கிறார், என்னோட வீடுங்க தாய் வீடு மாதிரி அது, அங்கேருந்து நான் என்னத்தை திருடிட்டு போகணுன்னு. திருடுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க இந்த ஆபீஸ்ல? நீங்க முதல்ல சொல்லுங்க எனக்கு.
பேச வேண்டிய இடத்தில் தமிழக அரசு எதுவும் பேசாது என்றும், அரசியலுக்காக வெளியில் பேசுவதுதான் திமுகவின் வாடிக்கை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான ஆறுமுகசாமியின் விசாரணை ஆணையத்திற்கு 4,81,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊதியம் மற்றும் பயணச் செலவிற்காக 2021ஆம் ஆண்டில் 1,03,25,000 ரூபாயும், 2022ஆம் ஆண்டு 1,04,53,000 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் மரண வழக்கில் கைதான பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரும் சேலம் மத்திய சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தனர். பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி மற்றும் முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்திலும், ஆசிரியைகள் கிருத்திகா, ஹரிப்பிரியா ஆகியோர் சேலம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திலும் 4 வாரங்கள் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் உறுப்புகளை தானம் பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படவுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உடல் உறுப்பை கொடையாக பெறும் உரிமம் வழங்குமாறு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளும் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். சென்னை பூக்கடை பகுதியில் 1,85,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேவராஜ் முதலி தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரிடம் போலீசார் நடத்திய சோதனையில் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவினை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள், விநாயகர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இல்லத்திற்கு வருகை தந்தார். அங்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பூஜைகளை செய்து வழிபட்டார். சென்னையில் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்த களிமண் விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் கடற்கரையில் கரைத்தனர். சில இடங்களில் குடியிருப்பு சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட உயரமான சிலைகளும் முதல் நாளிலேயே கரைக்கப்பட்டன. அதே நேரத்தில் இந்து முன்னணி, விஸ்வ இந்து உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள சிலைகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடற்கரைகளில் கரைக்கப்படவுள்ளன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அலங்காரம் செய்யப்பட்ட மூசை வாகனத்தில் எழுந்தருளினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள முக்குருணை பிள்ளையாருக்கு 18 படி பச்சரிசி மாவாலான ராட்சத கொழுக்கட்டை படையலிடப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எம்எல்ஏவுக்கு ஒரு நீதி, சாமானியனுக்கு ஒரு நீதியா என ஓபிஎஸ்ஸின் மகன் ஜெயபிரதீப் கேள்வி எழுப்பியுள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சில சம்பவங்கள் நடந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும், ஒருங்கிணைப்பாளரின் வீட்டை சூறையாடுவேன் என்றும் ஒருவர் சட்டத்திற்கு புறம்பாக பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாடை கட்ட தயாராகவிருப்பதாக கூறிய தொண்டனை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் ஜெயபிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு கொடச்சேடு பகுதியில் உள்ள வாணியாறு ஓடையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. பாலத்தை கடந்து வெள்ளம் பாய்ந்தோடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரக்கோணத்திலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் குஷால் KR பர்வா தலைமையில் 25 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பவானிக்கு விரைந்துள்ளனர். வேலூர் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரப் பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொறுப்பு ஆட்சியர் ராமமூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர் கனமழையின் காரணமாக பள்ளிகொண்டா பாலாறு, வேலூர் பாலாற்றில் 4100 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பாலாறு மற்றும் அதன் துணை ஆறுகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என வேலூர் ஆட்சியர் ராமமூர்த்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கனமழையால் தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பினை கருதி அருவியில் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், ஆற்றிற்கு செல்லவோ ஆற்றை கடக்கவோ கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். பெங்களூருவில் 132 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதித்தது. ஒரே நாளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் சர்ஜாப்பூர், பெலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரிகள் நிரம்பி குடியிருப்புகள் தண்ணீருக்குள் புகுந்தது. பல்வேறு இடங்களில் வாகனங்களை இயக்க முடியாதபடி சாலைகள், தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடுகிறது.
காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியின் தாயாரின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் தாயார் பாவ்லா மைனோ காலமானதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சோனியா காந்தியின் தாயார் திருமதி பாவ்லா மைனோவின் மறைவிற்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். டெல்லியில் இன்று முதல் சில்லறை மதுபான கடைகளை மாநில அரசு ஏற்று நடக்கவிருக்கிறது. மாநிலத்தின் மதுபான கடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், விரைவில் மாநிலத்தில் மது விற்பனை மேம்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட இருவரும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என காஷ்மீர் போலீசார் கூறியுள்ளனர். இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 10 உத்தரவாதத்தை காங்கிரஸ் கட்சி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக ராகுல் காந்தி தமது முகநூல் பக்கத்தில், இமாச்சல காங்கிரஸில் கட்சி ஆட்சி அமைந்த உடன் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், பெண்களுக்கு $1,500 உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட 10 உத்தரவாதங்களை வழங்கியுள்ளார். பெண்களை பாதிக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இன்று அறிமுகப்படுத்தவிருக்கிறது. 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட பரிசோதனைகள் முடிந்த நிலையில் ஜூன் 8ஆம் தேதியன்று தடுப்பூசி தயாரிக்க சீரம் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பரிசோதனைகள் வெற்றியடைந்த நிலையில் மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறையும் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனமும் இணைந்து தடுப்பூசியை அறிமுகம் செய்கிறது. ரஜினி நடித்த ஜானி படத்தின் சென்யோரிட்டா ஐ லவ் யூ பாடலுக்கு இசையமைக்கும் பணியில் மும்முரமாக இருந்தபோது யுவன் சங்கர் ராஜா பிறந்ததாக கூறியுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். ஒய்ஃபு டெலிவரி டைமில் கூட நான் கம்போசிங் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கேனே தவிர அவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறல. அந்த படம் அவர் சொன்ன நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு கம்போஸ் பண்ண பாட்டு சுனோரிட்டான்ற பாட்டு, படத்து பேர் ஜானி, ரஜினி சார் ஆக்ட் பண்ண ரஜினி சூப்பர் ஸ்டார் நடித்த படம். ப்ரொடியூசர் கேஆர்ஜி, டைரக்டர் மகேந்திரன். அவர் கேஆர்ஜி சொன்ன நேரத்தில் பிறந்தது யுவன். ஹாப்பி பர்த்டே யுவன். மரண தண்டனையை நிறைவேற்ற தமது கையொப்பத்தை பயன்படுத்தப் போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதிபரின் சார்பில் சாலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் மரண தண்டனையை அமல்படுத்துவதில்லை என அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நிலவிற்கு மீண்டும் மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை கையில் எடுத்துள்ள நாசா அதற்காக பிரத்யேகமாக வடிவமைத்த ஆர்டமிஸ் ராக்கெட்டை வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி விண்ணில் செலுத்தவுள்ளது. முன்னதாக இந்த ராக்கெட் ஆகஸ்ட் 29ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படவிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் எரிபொருள் கசிவின் காரணமாக இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. தற்போது பழுது சரிபார்க்கப்பட்டதை அடுத்து வரும் சனிக்கிழமையன்று ஆர்டமிஸ் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படவுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் பொருளாதார பற்றாக்குறை, பணவீக்கத்தின் எதிரொலியாக அந்நாட்டு அரசு மக்களுக்கு ரயில் போக்குவரத்து இலவசம் என அறிவித்துள்ளது. இதன் மூலம் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் பெருமளவு பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் 2ஆம் சுற்றுக்கு நட்சத்திர வீரர் நடால் முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய வீரர் ரிங்கி ஹிஜிகடாவை எதிர்கொண்ட நடால் முதல் செட்டை 4-6 என்ற கணக்கில் இழந்தார். பின்னர் சுதாரித்து விளையாடிய நடால் 6-2, 6-3 என்று அடுத்தடுத்த செட்களை கைப்பற்றி வெற்றி பெற்றார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஹாங்காங்கை வீழ்த்திய இந்தியா சூப்பர் 4 சுற்றுக்குள் நுழைந்தது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் 4வது சுற்று ஆட்டத்தில் குரூப் ஏ சுற்றில் இடம்பெற்றுள்ள இந்தியாவும் ஹாங்காங்கும் மோதின. முதலில் பேட் செய்த இந்திய அணி 2 விக்கெட்டுகளின் இழப்பிற்கு 192 ரன்களை குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய ஹாங்காங் 20 ஓவர்களின் முடிவில் 152 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 40 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா சூப்பர் 4 சுற்றுக்குள் நுழைந்தது. காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற கேரளாவை சேர்ந்த வீரர்களுக்கு பரிசுத் தொகையை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தங்கம் வென்ற கேரள வீரர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும், வெள்ளி வென்றவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் பரிசறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமல். காவிரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
ஈரோடு மாவட்டம் பவானிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வருகை. ஆசிரியர் தினத்தை ஒட்டி தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு 385 ஆசிரியர்கள் தேர்வு. மத்திய அரசு வழங்கும் விருதுக்கு தமிழகத்திலிருந்து ஒருவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியின் தாயார் மறைவு. பிரதமர் மோடி இரங்கல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 40 ரன்கள் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வீழ்த்தியது இந்தியா. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.